முத்து, மீனா 2 பேருமே வராங்க. வந்துட்டு மாடியில கல்லெல்லாம் வைக்கிறாங்க. இந்த இதில ஒரு 25 கல் இருக்குது அப்படின்னு சொல்றாரு. இங்கே பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கல் சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆமாம் மீனா, தேவையான கல், சிமெண்ட் 2மே நம்ம சேர்த்துட்டு வீடை கட்ட ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இங்கே பாருங்க இங்கே தான் கட்டில் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. இங்கே வாசல் வைக்கணும். அப்பா கிட்ட கேட்டு தான் வாசல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. எல்லாமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு சரி இங்கே தான் வாசல் வரும். சரி வாங்க வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போகலாம். இது நம்மளோட ரூம், நம்ம சந்தோஷமாக இருக்க ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. அதுக்கு முத்து சொல்கிறாரு, இங்கே ஃபஸ்ட்டு நாள் வீடு கட்டிட்டு நம்ம நைட் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நாம தான் சேர்ந்து வாழ்ந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஐயோ மீனா, நான் அப்படி சொல்லலை, ஃபஸ்ட்டு நாள் வீடு கட்டினா நம்ம இங்கே இருக்கணும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி சரி, ரொம்ப அழகாக இருக்குல்லங்க நம்ம வீடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கற்பனையாகவே பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மனோஜ் போகிறாரு. போயிட்டு கடையில் தேவையான எல்லாமே பார்த்துட்ருக்காரு. அப்போ வராங்க வாங்கிறதுக்கு. இங்கே பாருங்கள் எனக்கு தேவையான நிறைய பொருள் வேணும், ஒரு 4 லட்ச ரூபா ஆகும், அந்த பொருள் எல்லாமே எங்களுக்கு கொடுங்க, ஆனால் எங்களுக்கு பில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் பில் வேண்டாம் அப்படின்னு மனோஜ் கேட்குறாரு. இல்லை இந்த பணம் எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நாங்கள் வச்சுருக்க கணக்கில் வராத பணம், இந்த பணத்துக்கு பில் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும், இல்லைன்னா நாங்கள் வேறு எங்கேயாவது வாங்கிக்கிறோம் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், எல்லா பொருளும் எங்ககிட்டயே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் எல்லா பொருளும் கொடுக்குறாரு. இந்தாங்க 4 லட்ச ரூபா 4 கட்டு தராங்க. அதை வாங்கி வச்சுக்கிறாரு. அப்பா எல்லா பொருளும் நல்லா விற்றுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு மனோஜ். ரவி, சுருதி 2 பேருமே ரூமில் இருக்காங்க. அப்போது சுருதி சொல்கிறாங்க, ஐயோ எனக்கு உடம்பெல்லாம் முடியல, டப்பிங்கில் நிறைய ஒர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி முடியலன்னா நீ வீட்டுக்கு வந்திருக்கலாம்ல, எதுக்காக நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரவி கேட்குறாரு. இல்லை ரவி எனக்கு முடியல ரவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி படுத்துக்கிறாங்க. எனக்கு கொஞ்சோண்டு கால் மட்டும் பிடிச்சி விட்றியா ப்ளீஸ். என்ன சொல்கிறேன், நான் என்ன போய் கால் பிடிக்க சொல்கிறேன், இதில் என்ன ரவி இருக்குது, புருஷன் முன்னாடிக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு காலெலாம் அமுக்கி விட்டுட்டு இருக்காரு. அதை வச்சு பார்க்குறாங்க. பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே கொஞ்சம் நெயில் பாலிஷ் கூட போட்டு விட்டுரு ரவி அப்படின்னு நெயில் பாலிஷ் கொடுக்குறாங்க. அங்கேருந்து விஜயா வராங்க. என்ன ரவி இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவா ஆண்டி, ஒன்றும் இல்லை, எனக்கு கால்லாம் வலிச்சதானே ரவியை பிடிச்சி விட சொன்னேன், இதில் என்ன இருக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் எதுவுமே தப்பே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுருதி சொல்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் புருஷன் காலெல்லாம் பிடிக்கக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. நெயில் பாலிஷ்லாம் போட சொல்கிற, இதெல்லாம் நீயே போட்டுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இருக்குது, என் புருஷன் பண்ணுறாரு, இதில் எந்த தப்பும் இல்லை ஆண்டி, இந்தாங்க நெயில் பாலிஷ், நீங்கள் கொண்டு போய்ட்டு உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்து போட்டுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சுருதி அப்படியே கோவமாக விஜயா வராங்க. வந்தவொடனே அண்ணாமலை கிட்ட சொல்கிறாங்க, அங்கே என்ன கூத்து நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடக்குது அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அந்த சுருதி கை காலெலாம் அமுக்கி விட சொல்கிறா, அதுவும் காலெல்லாம் பிடிச்சி விடுறான் ரவி, அவனுக்கு அறிவே கிடையாது, இவன் எல்லாமே பண்ணுறான், எனக்கு பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை சொல்கிறாரு, இங்கே பாரு, அவங்க புருஷன் பொண்டாட்டி ஏதாவது பண்ணால் பண்ணிட்டு போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீ போய் திட்டு வாங்கினது இல்லாமல் நான் போய் செருப்படி வாங்கிட்டு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாரு. அந்த காலத்தெல்லாம் பொண்ணுங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்க, அதனால் ஒரு வீட்டுக்காரை பார்த்து பேசுவாங்க, பார்க்காம பேசுவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது, 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, 2 பேருமே சம்பாதிக்கிறாங்க, ஆணுக்கு பெண் ஈக்குவலாக இருக்காங்க, அதனால் அவங்க அப்படி வாழறாங்க, இதெல்லாம் நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாரு. என்னதான் இருந்தாலும் என்னால் தாங்கவே முடியல, இந்த கொஞ்சம் கூட விபஸ்தியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு மனோஜ் வராரு. வந்த உடனே, அம்மா என்ன நடந்தது தெரியுமா, 4 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி பொருள் வாங்கினாங்கம்மா, அது எல்லாமே கள்ள நோட்டுமா, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா, அந்த ப்ராடக்ட் வாங்கின இடத்துக்கு நான் பணம் தரணுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்னடா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க போட்டு மனோஜ். ஐயோ ஏன்டா இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. சரி உங்ககிட்ட ஏதாவது நகை இருந்தால் கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட அந்த மீனா கொடுத்த நகை தாண்டா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாரு. அடமானம் மட்டும் போடுடான்னு சொல்கிறாங்க. ஆனால் அடமானம் போடாமல் அதை ஃபுல்லாக விற்றுட்டு வீட்டுக்கு பணத்தோடு வராரு.